வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸை நம்ம வாரத்தில் ஒரு தடவை ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது எடுத்துக்கலாம். இல்லைனா ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படக்கூடாது, முன்னாடி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சமைத்து நம்மளுடைய உணவுகளையுமே பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் அது உறிஞ்சிறதுக்கும் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உடற்பயிற்சி செய்வதற்கு 45 நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து கிடைக்கும். தேனோட சேர்த்தும் நீங்கள் அருந்தலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பீட்ரூட் ஜூஸை தேன் கூட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட முடியும். பீட்ரூட் ஜூஸ் இந்த அளவுக்கு மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின் சத்துக்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஃபோலேட் இருக்கு. தாதுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், இரும்பு சத்து, நார் சத்து, இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸ் மூலமாக நமக்கு கிடைக்குங்க. பீட்ரூட் ஜூஸையும் பீட்ரூட்டையும் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸுங்க. பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாறி ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா முதல்ல என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம் உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படுவதை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்றோம். இறுக்கங்கள் காணப்படுவதால எப்படி நமக்கு பிரச்சனை ஏற்படும் கேட்டீங்கன்னா, நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போகாதுங்க. ஸோ ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. அதனால நம்மளுடைய உடல் சோர்வு, மயக்கம், தலைவலி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து பிபி பிரச்சனைகள் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சிக்கலாம். பிபி எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. நம் நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் தென்படாத போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு பாயும். அப்போது இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. அப்போ ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம குறைப்பதன் மூலமாக இதயத்தை பாதுகாக்கலாம். மேலும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம குறைக்குங்க. ஸோ இதனால ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவுகளும் இருக்காது. அப்போ ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாகவும் இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், பிபி பிரச்சனை இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும்னா பீட்ரூட் ஜூஸை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. கல்லீரலில் தீங்கிருக்கக்கூடிய அந்த நச்சு கிருமிகளை நீக்கி கொழுப்புகளை கல்லீரலில் வந்து படிய வைக்காமல் கொழுப்புகளை நீக்கி நோயை தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு பீட்ரூட் ஜூஸும் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்லீரல் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் கல்லீரல் பிரச்சனைக்கு வந்து உள்ளாவதற்கான காரணம் என்னென்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, தொடர்ந்து நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் நமக்கு இருக்குன்னா இந்த மாதிரி கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும். அதில் நச்சு கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவுகள் அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த கழிவுகளையும் கொழுப்பு படிவுகளையும் நம்ம நீக்கி கொண்டோம் அப்படின்னாலே கல்லீரல் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்காக நம்ம தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம பீட்ரூட் ஜூஸை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களோட சேர்ந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உணவை செரிக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட் ஜூஸ்லையும் இருக்குங்க. இதனால் பீட்ரூட் ஜூஸ் நம்மளுடைய உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்போ நம்ம சாப்பிட்ட உணவுகளை கரெக்டாக செரிமானம் பண்ணிக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகளை வெளியேற்றிக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே இதன் மூலமாக ப்ராப்பராக நம்ம வந்து செயல்பட வைக்க முடியும். அதுக்காக நம்ம பீட்ரூட் ஜூஸும் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸை வந்து எப்போதும் ஒரு டைம் எடுத்துகிட்டா போதும் தான். நீங்கள் வாரத்தில் 2 தடவை பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. அது செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாங்க. இப்போ மூளை ஆரோக்கியத்தையும்
மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டான தாட்ஸ், அதாவது இந்த நெகட்டிவான தாட்ஸ்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் பீட்ரூட் ஜூஸும் ஹெல்ப் பண்ணும். அதனால் அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளை தூண்டி செல்களை புதுப்பிக்க வைத்து மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக மூளைகளை இயங்க வைக்கிறதுக்கு, சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் திறன் அதை பெறுவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம சிந்தித்து செயல்படுவோம். மூளை வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய அபாயமெல்லாம் இருக்காது. பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் இருக்காது. ஸோ இதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும்னா பீட்ரூட் ஜூஸும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.